بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் தௌஹீதை பாக்கியமாக பெற்றிருக்கின்றோம். தௌஹீதை பாக்கியமாக பெற்ற நம்மிடத்திலே தொழுகை விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அலட்சியம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சாரார் தொழுகையை விட்டுவிடுகின்றார்கள், இன்னொரு சாரார் தொழுகின்றார்கள். தொழக்கூடிய அந்த சகோதரர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே தொழுகையை முடித்துவிட்டு இருந்து விடுவது அல்லது உறங்குவது, இது போன்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இரவு முழுவதும், அதில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், எந்த ஒரு விவகாரத்தை சொல்லும் போதும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தொழமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்ற கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்கேயும் தொழக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் அதிகமாக பார்க்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தொழுகையிலே அலட்சியம் செய்வது அல்லது அந்த தொழுகையை தங்களுடைய அறைகளிலேயே தொழுதுவிட்டு இருந்து விடுவது, இந்த நிலை வெளிநாட்டு சகோதரரிடத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. அதனால தௌஹீதை கொள்கையாக கொண்டவர்கள் ஒருபோதுமே, எப்படி தௌஹீது இல்லை என்றால் நாம் சுவனத்திற்கு போக முடியாதோ அதே போன்றுதான் தொழுகை இல்லை என்றாலும் சுவனத்திற்கு போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், யார் தொழுகையை வேண்டுமென்று விட்டுவிடுகின்றார்களோ அவர் குஃப்ரில் இணைந்து விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதனால இந்த தொழுகை விஷயத்தில் தௌஹீத்வாதிகள் ஒருபோதும் அலட்சியம் காட்டக்கூடாது. தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் பள்ளியில் வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தொழுகையை பள்ளியில் தான் வந்து தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ர். முனாஃபிகின்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு மிக கடுமையான ஒரு தொழுகை ஒன்று இருக்கின்றது என்றால் அந்த தொழுகை இஷாவும் ஃபஜ்ர் தொழுகையும் ஆகும். யார் சொல்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா, அந்த ரெண்டு தொழுகையில் உள்ள நன்மைகளை தெரிந்திருப்பார்கள் என்றால் லா தௌஹுமா வலவ் ஹபுவன், அந்த தொழுகைக்கு அவர்கள் தவழ்ந்தாவது வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, வலகத் ஹமம்து அன் ஆமுர பிஸ்ஸலா, நான் பள்ளிவாசலுக்கு வந்து வேறொரு ஆளை தொழுகைக்காக வேண்டி நியமித்து விட்டு, சும்மா அன்தலிக மாயி பிரிஜால் மாஹும் ஹுஸ்மின் ஹதம், என்னுடன் சிலரை நான் அழைத்து செல்ல விரும்புகின்றேன். அவர்களிடத்தில் விறகு கட்டைகளை கொடுத்து நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து சென்று, யார் யாரெல்லாம் தொழுகத்திற்குரிய அழைப்பு வழங்கப்பட்டும் வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை நெருப்ப வைத்து கொளுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு கடுமையாக சொல்கின்றார்கள் என்று பாருங்கள். நம்முடைய சகோதரர்கள் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் எழுந்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே அழகான முறையில் அவர்கள் ஒரு முசல்லாவை விரித்துக் கொண்டு ஒது செய்து விட்டு வந்து அப்படியே தொழுது விட்டு அப்படியே தூங்கி விடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களுடைய வீடுகளை தான் கொடுத்து சொல்றாங்க. நீங்க வீட்டுகள்ல இது போன்று ஜமாத்திற்கு பாங்கு சொல்ல போட்டு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கிடையாது. யார் யாருக்கு அனுமதி என்பதை நான் பின்னால் சொல்கின்றேன். அந்த தொழுகை விஷயத்தில் அதற்குரிய அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் பள்ளிவாசலுக்கு கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள்.
அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல், சூரியன் சாய்ந்ததில் இருந்து இரவு வரைக்கும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ குர்ஆனில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் தஆலா ஸ்பெசிபிக்காக குறிப்பிட்டு ஃபஜ்ர் தொழுகையை சொல்கின்றான். சொல்லிவிட்டு குறிப்பிடுகின்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இந்த சுபுஹ் தொழுகை இருக்கின்றதே அது சாட்சி சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன சாட்சி? சூரத் இஸ்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மலக்குகள் வருகின்றார்கள், தொழுகையை கவனிப்பதற்கு மலக்குகள் வருகின்றார்கள். அதிகாலையில் ஷிப்ட் வைத்து, முறை வைத்து மலக்குகள் வருகின்றார்கள். அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் அந்த ஜமாத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற தகவலை அவர்கள் எடுக்கின்றார்கள். எடுத்துவிட்டு அவர்கள் இங்கிருந்து மாலை நேரத்தில் வேறு மலக்குகள் அசர் தொழுகைக்கு ஷிப்ட்ல முறையில அடுத்த மலக்குகள் வர்றாங்க. இவர்களுடைய டியூட்டி முடிந்து அந்த காலையில் வந்தார்களே அவர்கள் இறைவனிடத்தில் செல்கின்றார்கள். அல்லாஹ் அவரிடத்தில் விசாரிக்கின்றார். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதே அதுல அதிகபட்சமாக ஒரு விளக்கத்தையும் சேர்த்தே சொல்கின்றார்கள். அல்லாஹ் விசாரிக்கின்றான். விசாரிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு என்ன நடந்தது என்பது தெரியும், அவனுடைய அடியார்களை பற்றி தெரியும். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு தெரியாம அந்த மலக்குகளிடத்தில் விசாரிக்கிறான் என்று விளங்கிக் கொள்ள கூடாது அல்லவா? அதற்காக வேண்டி அந்த கடவுள் தன்மையில கொஞ்சம் கூட ஒரு குறை வந்து விடாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு மொழி அல்லவா? அதனால இப்படிப்பட்ட விளக்கத்தையும் சேர்த்து சொல்கின்றார்கள். நாம சுபுஹ் தொழுகைக்கு வருகின்றோம் என்றால் மலக்குகள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் ஒரு அரசியல் தலைவர், அவரோடு பக்கத்தில் போய் உட்கார்றது, அவரோடு சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொள்வது, இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய விஷயமாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய கல்லூரியினுடைய முதல்வர் அவர் அருகில் போய் நிற்கிறது, அவர் நம்மை பார்த்து விஷ் பண்ணி விட்டால், நம்மை பார்த்து ஒரு வாழ்த்து தெரிவித்து விட்டால், அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டாருங்க என்றெல்லாம் மகிழ்கின்றோமே. வந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் போய் இன்றைக்கு காலையில இந்த ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க, அப்துல் ரஹ்மான் வந்திருந்தாரு, அப்துல் சத்தார் வந்தாரு, அப்துல் கரீம் வந்திருந்தாரு, அப்துல் மன்னான் வந்திருந்தாரு, முகமது வந்திருந்தாரு, அகமது வந்திருந்தாரு என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பெயரை பிரஸ்தாபிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்திற்குரிய விஷயம். அப்ப ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் நான் இரவுல 1 மணி வரைக்கும் மக்களுக்கு மத்தியில ஷிர்க போட்டு உடைச்சி அதை அக்கு வேறாக ஆணி வேறாக விலைக்கு காட்டி பிதத்தை நார் நாராக கிழித்து கூட்டத்தை எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு, சுபுகளை கிழிஞ்சு போகுது. இப்படி ஒரு நிலை இருக்குமே ஆனால் இது ஒரு தௌஹீத்வாதிக்குரிய அடையாளம் கிடையாது. ஒரு தௌஹீத்வாதி எனப்படக்கூடியவர் கண்டிப்பாக அவர் தொழுகையில, அதுவும் எந்த தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே இஷா, அதை போன்று முடியக்கூடிய தொழுகை, அது போன்று காலையில ஆரம்பிக்கக்கூடிய துவங்கக்கூடிய தொழுகை, இந்த 2 தொழுகையிலையும் ஒருபோதும் யாருமே அலட்சியமா இருக்கக்கூடாது. இந்த 2ம் கிடைத்து விட்டது என்றால் மற்ற இடைப்பட்ட தொழுகை பெரிதாக தெரியாது. இடைப்பட்ட தொழுகை பெரிதாக தெரியாது. ஒருவருக்கு மிக பாரமா இருக்கக்கூடிய ஒரு தொழுகையே சுபுஹ் தொழுகை தான். காலையில எழுந்திருக்கும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். நீங்க இப்படி கஷ்டமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 மணி வரைக்கும் நீங்க தூங்குனா உங்களுக்கு ஒரு மனசு ஒரு ராகத்து கிடைச்சிருமா? இன்னும் கொஞ்சம் தூங்கலாம. நமக்கு நம்முடைய பாட்டம்பார்கள் நிறைய, அதாவது சொத்துக்களை எழுதி வச்சிருந்து, பல பில்டிங்குகள் இருந்து, கோடிக்கணக்கில் வருவாய் இருந்து அந்த மாதிரி தூங்கலாம். தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்க 5 மணிக்கு எழுந்திருச்சாலும் இன்னும் நமக்கு தூங்கன் போலதான் இருக்கும். 7 மணிக்கு எழுந்துறீங்களா இன்னும் தூங்கன் போலதான் இருக்கும். 8 மணிக்கு எழுந்துறீங்க இன்னும் தூங்கன் போலதான் இருக்கும். படுத்தே கிடக்கலாம். மனிதனுக்கு மட்டும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சம்பாதிச்சா தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலை இல்லைன்னு வைங்க, அப்படியே படுத்தே கிடப்பான். ஊழச்சதையாக ஆகிவிடும். அவன் நடமாடும் ஒரு மலையாக நடக்க ஆரம்பிச்சிருவான். அவன் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த தூக்கத்திற்கு ஒரு எண்டு, அதற்கு ஒரு முடிவுரை, அதற்கு ஒரு எல்லையை நாம் நிர்ணயித்தே ஆக வேண்டும். அப்படி ஆகிவிட்டோம் என்றால் நம்முடைய உடல் சுறுசுறுப்பை அடைந்து விடுகிறது. காலை நேரத்தில் அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றிவிட்டால் அதை விட மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள், அஅலமு அஜ்ரன் ஃபிஸ் ஸலாத், தொழுகையில ரொம்ப ரொம்ப நன்மைக்குரியவர்கள் யார் என்றால் அபுஅதுஹும், யாரு அந்த ஊர்ல ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான். யாரு ஊர்ல ரொம்ப தூரத்துல தள்ளி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அதிகமான நன்மை கிடைக்கின்றது. அபுஅதுஹும் மம்ஷா, யார் அதிகமான முறையில் தூரத்தில் இருந்து நடந்து வர்றாங்களோ இவர்கள் தான் அதிகமான கூலியை பெறுறாங்க. நீங்க இப்போ நம்முடைய பள்ளிவாசலை சுற்றி மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் இங்க தொலை வர்றாங்க, இவங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது என்றால் குறைவான நன்மை தான்.
இந்த பள்ளியில இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை விட கூட. அதற்கடுத்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க, அதை விட கூட. 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க, அதை விட கூட. 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க, அதை விட கூட. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. இப்படி யார் யார் எவ்வளவு தூரத்தில் இருந்து வர்றாங்களோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்களுக்கு நன்மை பதியப்படுகின்றது. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுகின்றது. வல்லதி யன்ததுரு ஸலாத்த, தொழுகைக்காண்டி ஒருவர் காத்திருந்து ஹத்தா யுஸல்லிஹா மஅல் இமாம், இமாமோடு சேர்ந்து தொழுகின்றாரோ அவர்தான் ஆலம் அஜ்ரன், மிக மகத்தான ஒரு கூலியை பெற்றவர். யாரை விட? யார் தொழுது விட்டு அங்கேயே படுத்து தூங்கிக் கொள்கின்றார்களே, இவரை விட இவர்தான் மிகவும் மகத்தான கூலியை இறைவனிடத்தில் பெறக்கூடியவர். என்ன சொல்றாங்க? வீட்டுல தொழலாம், தொழுவது என்ன, அதற்கு சில சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அந்த கட்டத்தில் தான் நாம தொழுது கொள்ளலாமே தவிர மீதி மற்ற கட்டங்கள்ல பள்ளிக்கு வருவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வேலைகள்ல பள்ளிக்கு செல்றது ஒரு பணி என்று நாம அன்றாட பணிகள்ல அதை வகுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வகுக்காமல் நாம வீடுகளிலே தொழுது கொள்வோம் என்றால் அதற்கு நன்மை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகா, உங்களுடைய உடல்கள்ல உறுப்புல உள்ள ஒவ்வொரு முடிச்சுகள்லையும் மூட்டுகள்லையும் நீங்க தர்மம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும். பாருங்க, இந்த விரல் அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம். இது இப்படியே நீட்டமாக இருந்தா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாருங்க. இப்படியே நீட்டமா கம்பி மாதிரி இருந்தா என்ன செய்ய முடியும்? இதை வச்சுதான் நான் பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பை பெறுகின்றோம். அல்லாஹ் இந்த இப்படி மடக்கிறதுக்கு உண்டான இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அதற்கு அடுத்து இந்த கையை பாருங்க, இது இப்படி இந்த பக்கம் திரும்புறது கிடையாது, இந்த பக்கம் அழகா மடங்குது, இந்த பக்கம் மடங்குது. அதே போல காலு அந்த பக்கம் மடங்குது. இப்படி ஒவ்வொரு இந்த மூட்லயும் அல்லாஹ் தஆலா ரூப்ளிகேஷனை எடுத்து வச்சிருக்கான். ஒரு திரவத்தை அந்த எலும்போடு சேர்த்து வைத்திருக்கின்றான். கொஞ்சம் வளர வளர வயதாக வயதாக இதுவெல்லாம் குறைந்து மூட்டுக்கு மூட்டு வலி எடுக்க ஆரம்பிக்கும். அவன் இதுல அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்திருக்கிறான்னா, அதுல ஒரு திரவத்தை போன்று எண்ணெயை போன்று ஒரு பசை போன்ற ஒரு திரவத்தை அதுல ஏற்படுத்திருக்கிறது காரணத்தினாலதான் நாம ஃப்ரீயா மடக்க முடியுது. அதான் என்ன செய்யறான், நல்ல டான்ஸ் ஆடுறான். எப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, இப்படி ஆடுறான், அப்படி ஆடுறான், இப்படி ஆடுறான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள்ல அந்த பசையை மட்டும் அல்லாஹ் தஆலா காய வச்சுட்டான்னு வைங்க, எம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிருவான். அவன் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த கையில மடக்கிறதுக்கு அதுல ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த பசை, அந்த திரவம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதற்கு நீங்க தர்மம் செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த தர்மம் எப்படி? நாம எவ்வளவு நாளும் பணத்தை வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். அந்த தர்மம் எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் இதற்காக நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். யாய்துலு பைனல் இஸ்னைனி சதகத்துன், 2 பேருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தி விடுங்க, அதுல உங்களுக்கு தர்மம் கிடைக்கின்றது. நம்ம ஆளு 2 பேர் சண்டை போடுறான்னு வைங்க,
என்னடா இது வெறும் பேச்சுவார்த்தையில் நிக்கிறானோ, கொஞ்சம் இவன் கொஞ்சம் ஏறி அவன் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் அடிச்சு உருண்டாத்தரம் நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப ரசனையா இருக்கும். இப்படியா வந்து பேச்சிலேயே எனக்கு எப்படி இவன் மறைப்பான், அவன் என்னடா நினைச்சுக்கிட்டு நல்ல போகுது இவன் இப்படி பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யாஜிலு பைனல் இஸ்னைன் சதகத்துன், ரெண்டு பேருக்கு மத்தியில நீ வந்து நீதத்தை ஏற்படுத்தி அவர்களை வந்து இணைத்து விடு, இதற்கு வந்து தர்மம் கிடைக்கின்றது. ஒருவரை ஒரு வாகனத்தில் அமர்த்தி விடு, அதற்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இவன் நம்முடைய ஜமாத்துல இருந்து நாம என்ன செய்யறோம், இந்த முதியோர்களுக்காக வேண்டி அவங்களுக்கு அரசாங்கத்துல உதவி தொகை வழங்குறாங்க என்பதற்காக வேண்டி அதற்குண்டிய அந்த பாரத்தை எல்லாம் வாங்கி வயதானவர்களுக்கு நாம விநியோகிக்கிறோம். அப்படி விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல சில நிபந்தனைகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. என்ன நிபந்தனை, அவங்களுக்கு வந்து சொத்து இருக்கக்கூடாது, அதாவது சொந்த வீடு இருக்கக்கூடாது, அவங்களை கவனிக்கக்கூடிய அளவுல அதாவது யாருமே அவங்க நிராதரவா இருக்கணும், பிள்ளைகள் கவனிப்பதற்கு இல்லாம இருக்கணும். இந்த மாதிரியான நிபந்தனைகளோடு இருந்தா அவர்களுக்கு வந்து நாம உதவி செய்யலாம் என்று அந்த அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அந்த காரியத்தை நாம செய்யறோம். இப்ப நேத்து கூட ஒரு பெரியவர் வந்திருந்தாரு. வந்த பெரியவர் அவர் கொஞ்சம் காது நாம சத்தம் போட்டு தான் பேச வேண்டியிருக்குது. அப்போ அவரு பார்த்து விட்டு சும்மா கண்கலங்கள்ல எனக்கு இந்த பாரத்தை புள்ள பண்ணித்தாங்க, முழுமைப்படுத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நாங்க முழுமைப்படுத்துறோம் என்று சொல்லி அவரால் எனக்கு ஒரு கண்ணு தான் பார்வை அப்படின்னு சொன்னோம். நம்ம ஜமாத்தில் உள்ள பையங்கள்ட்ட சொல்லி ஜமாத்தில் உள்ள உறுப்பினர்கள்ட்ட சொல்லி அவர் அப்படியே வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுவா நாம சொல்றோம். ஏன் இதெல்லாம் வந்து மார்க்கம் வந்து நமக்கு என்ன சொல்கின்றது என்றால், இது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்லுது. இப்ப நாம ஆரம்பிச்ச உடனே இப்ப மத்த பள்ளிவாசலையும் பாறை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் கேட்டா இப்ப இந்த வயதானவர்கள் நஜாத் பள்ளி போறாங்களே இன்று ஒரு அக்கறையில இதுல அந்த பாரத்தை வாங்கி விற்கவும் செய்யறாங்க. அதுல அந்த வயதான ஆட்கள் பாருங்க சுன்னத்துல் வல் ஜமாத்திலையும் செய்யறாங்க, அந்த பாரத்தை வாங்கி விற்கிறானவங்க என்ன அநியாயம் பண்றான் பாருங்க அப்படிங்கிறாங்க. நாம வந்து விற்கல வச்சுதான் இருக்கிறோம். அப்ப வைத்திருக்கக்கூடிய அந்த பாரத்தை வந்து இப்படி முழுமை பண்ணி கொடுக்கிறோமே, அவங்களுக்காக இந்த காரியத்தை ஏற்பாடு செய்யறோமே, என்ன நோக்கம், அது ஒரு தர்மம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சமூக பணியும் சேர்த்து இந்த ஹதீஸ்ல கொண்டு வர்றாங்க. அடுத்து ஒருவருக்கு அவருடைய சுமையை மூட்டை முடிச்சுக்களை அவருடைய வாகனத்தில் தூக்கி ஏற்றுவது இருக்கின்றதே, அது ஒரு தர்மம். நம்ம ஆட்கள் வயதான ஆட்கள் எல்லாம் ஒரு பாரத்தை தூக்கி வச்சா தூக்கி வைக்க மாட்டாங்க. சின்ன ஒரு குமரி பொண்ணு ஹை ஹீல்ஸ் போட்டு அப்படி வந்து பாரத்தை இருக்கும்போது அந்த பாரத்தில் உள்ள அந்த தூக்கிட்டு அவங்க கை ஒடிஞ்சிரும் இல்ல, அந்த கை ஒடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அவன் இறங்க காட்டி மேடம் டே அப்பா உடனே இறக்கம் காட்டி இறங்குவாங்க. வயதான ஆட்களா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் சரிதான் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது, வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒல் கலிமத்து தையிபத்து சதகா, நல்ல வார்த்தையை பேசுவது ஒரு தர்மம். இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லி பாருங்க. பண்பட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்து நல்ல வார்த்தைகள் சொல்றது ஒரு தர்மம். அடுத்து சொல்றாங்க, குல்லு ஹத்துவத்தின் ஹுத்துவத்தின் யஹ்தூஹா இல ஸலாத்தி சதகா, தொழுகைக்காக வேண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறான அது ஒரு தர்மம். பார்த்துக்கங்க எப்படிப்பட்ட மார்க்கம். நீங்க வந்து தர்மம் செய்யவில்லையே, நமக்கு பொருளாதாரம் இல்லையே நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீண்ட தூரம் அங்கிருந்து பள்ளிவாசல் நடந்து வரீங்கன்னு வைங்க, ஒவ்வொரு அடிக்கும் தர்மம் இருக்கின்றது. எப்படிப்பட்ட மார்க்கம், அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை தந்திருக்கின்றான். அடுத்து பார்க்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒ யுமீத்துல் அதானி தரீகி சதகா, பாதையில் கிடக்கக்கூடிய கல்முள்களை அகற்றி விடுகின்றாரே அதற்கும் நன்மை, அதற்கும் தர்மம் செய்த நன்மை வழங்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில முஸ்லிம்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதனால நாம இந்த காரியத்தை மக்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டும். இது சிறந்த ஒரு தர்மம். இதுல பள்ளிக்கு வருகின்றோமே, எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கு, எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை நமக்கு வழங்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மையை நமக்கு கற்றுத் தர்றாங்க. இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பனி சலிமா அப்படிங்கிற ஒரு சமூகத்தார், இஸ்லாமிய ஜமாத்தில் உள்ளவங்க மதீனாவில் ரொம்ப தூர தள்ளி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வந்து குடியமர போறாங்கங்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சி, ரசூலுல்லாஹ் என்ன விரும்புறாங்கன்னா, ஊரினுடைய அந்த எல்லைப்புறங்கள்ல வந்து முஸ்லிம்கள் தான் இருக்கணும். அவங்க அப்படி காலி பண்ணிட்டு வர்றதை விரும்பல ரசூலுல்லாஹ். எல்லா பகுதியிலையும் யார் தான் இருக்கணும், முஸ்லிம்கள் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விரும்புவதோடு அடுத்து சொல்றாங்க, தியாரக்கும்
யா பனி சலமாவினரே, உங்களுடைய வீடுகளை நீங்க அப்படியே இருங்கள், அதை விற்று விடாதீர்கள், அதை வெற்றி வீடாக நீங்கள் ஆக்கி வைத்து விடாதீர்கள், அங்கிருந்து நீங்கள் கிளம்பி வாருங்கள். துக்தவு ஆசாருக்கும், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதாடிக்கும் நன்மை வழங்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு சலமாவுக்கு சொன்ன உடனே அவங்க குறிப்பிடுறாங்க, இனிமேல் நாங்க வீட்டை விற்க மாட்டோம். ஊரினுடைய அந்த எல்லைப்புறத்தில், மதீனாவுடைய அந்த எல்லைப்புறத்தில் இருந்து எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் சரிதான் நாங்க நடந்தே வந்து கொள்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு அடிக்கும்ல நன்மை, அந்த நன்மையை நாங்கள் ஏன் இழக்க வேண்டும், நாங்கள் அதை விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அங்கேயே தங்கியிருக்கிறான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதனால அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி குறிப்பிட்டதன் காரணத்தினால இப்ப நம்முடைய சகோதரர்கள் பல பேர்கள் நான் பள்ளிவாசல் பக்கத்தில் வந்திருக்கலாம் பாக்குறேன், ரொம்ப தூரத்தில் இருக்குது என்று சொல்லி பக்கத்தில் உள்ள பள்ளியிலும் போய் தொழுதுகிறாங்க. அப்படி தொழுத ஆட்கள் அந்த பக்கமும் போயிட்டாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். நாம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அந்த பள்ளிகளில் போய் தொழாதீங்க, அந்த இமாமுக்கு பின்னால் போய் தொழாதீங்க, அவர்களுக்கு பின்னால் இன்று தொழுவது இருக்கின்றது. அந்த ஷிர்கினுடைய அந்த தன்மையை நம்ம விட்டு அதை அப்படியே குறைய செய்து நாளடைவில் அதை மக்க செய்து விடும். எவ்வளவு தூரம் இருந்தாலும் பள்ளி, நம்ம பள்ளிக்கு வாங்க, தௌஹீத் பள்ளிக்கு நீங்கள் அங்கிருந்து கிளம்பி வாருங்கள், அல்லாஹ் அதற்கு பரக்கத் செய்வான். இதுல பாருங்க, ஒரு அன்சாரி தோழர், அவர் மதீனாவுடைய கடை கோடியில இருந்து வர்றாரு. மற்ற நபி தோழர்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஒரு வக்து கூட அவருக்கு மிஸ் ஆகிறது கிடையாது. எல்லா வக்திலையும் கரெக்டா நிக்கிறாரு. பக்கத்தில் உள்ள ஆட்கள் கூட மிஸ் ஆயிடுவாங்க போல் தெரியுது. தூரத்தில் இருந்து அவர் வந்துகிட்டே இருக்கிறார். அவர் நபி தோழர்கள் எல்லாம் ரொம்ப இறக்கப்பட்டு அவரை சந்திச்சு சொல்றாங்க, என்னப்பா நீ ஒரு கழுதையை நீ ஒன்று வாங்கி கொள்ள வேண்டியதானே, அதுல நீ ஏறி வரலாம, கடுமையான வெப்பத்திற்கு அது உனக்கு பாதுகாப்பா இருக்கும், கடுமையான குளிர்லையும் உனக்கு பாதுகாப்பா இருக்கும், பூமியில விஷச்சந்துங்கள் அதெல்லாம் சுத்தும் உனக்கு. ஏன்னா மதீனாவில் அப்பொழுது புல் புதர்கள் காடுகள் நிறைந்த அந்த பகுதியாக தான் இருந்துச்சு. அங்கிருந்து நீங்கள் வரும்போது ஏதாவது பாம்புகள் பூச்சிகள் கிடக்குமே, இதற்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையுமே, அதனால நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாமே என்று அவரிடத்தில் சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்ன கேட்டீங்க நீங்க, பக்கத்தில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க, அதாவது வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? அவர் சொல்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டோடு பக்கத்து வீட்டா ஒட்டி இருக்கணும்னு சொல்லி நான் விரும்பல. 2 வீடு அப்படி சேர்ந்த மாதிரி இருந்து அப்படி பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை நபி தோழருக்கு கொஞ்சம் கடுமையா இருந்துச்சு. என்ன இவரு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டோடு என்னுடைய வீடும் சேர்ந்து இருந்து அப்படி ஒன்றாக இருக்கணும், அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை என்று இப்படி சொல்கிறாரு என்று சொல்லிவிட்டு ஒரு ஆள் நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சொல்லி விடுகின்றார்கள். இப்படி கொஞ்சம் கடுமையா சொல்றாங்களே என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவங்களை கூப்பிட்ட உடனே அவர்கிட்டயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, என்னப்பா இப்படி எல்லாம் நீ சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்டதற்கு அவங்க சொல்றாங்க, ஆமா உங்க பக்கத்து வீட்டுல அப்படி ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பல. எனக்கு என்ன விருப்பம்னா, நான் அங்கிருந்து புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு சேர்ற வரைக்கும் நன்மை கிடைக்கணும் என்று விரும்புகின்றேன். தொழுது விட்டு நான் வீட்டுக்கு போய் திரும்ப சேர்வன்ல, அப்படி சேரக்கூடிய கட்டத்திலும் என்னுடைய ஒவ்வொரு பாத அடிக்கும், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னலக மஹ்தஸப்த, நீ என்ன எதிர்பார்த்திருக்கின்றாயோ அந்த கூலி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும், அல்லாஹ் உனக்கு அத்தனை நன்மைகளையும் உனக்கு சேர்த்து தருகின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகின்றது. அதனால நாம தொழுவது பள்ளிவாசல வந்துதான் தொழ வேண்டும். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரிதான் பள்ளிவாசலில் வந்துதான் தொழ வேண்டும். தொழுவதற்கு என்று, அதாவது வீட்டில் தொழ வேண்டும் என்றால் அதற்கு சில சலுகைகள் இருக்கு மார்க்கத்தில். எப்போது பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நல்ல மழை பெய்கின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், பாங்கிலேயே நாமும் இப்படி பாங்கு சொல்லும் போது நல்ல மழை பெய்தால்
அந்த பாங்கல சல்லூஃபி ரிஹாலிக்கும் சொல்லணும். எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்திருக்கோம், இன்னும் இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்தல, இதையும் நாம அறிமுகப்படுத்த வேண்டும். சல்லூஃபி ரிஹாலிக்கும் என்று சொல்லும் போது நஜாத்காரம் பாங்கல உனக்கு கொஞ்சம் கூட்டிட்டானோ அப்படிம்பாங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சல்லூஃபி ரிஹாலிக்கும் என்று சொன்னா உங்களுடைய வீடுகளிலேயே நீங்க தொழுதுக்கங்க, மழை பெய்யுது வீட்டுல தொழுதுக்கங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலுகையை வழங்குறாங்க. அந்த மாதிரியான கட்டங்கள்ல வீடுகள்ல தொழுது கொள்ள வேண்டியது, மற்ற சந்தர்ப்பங்கள்ல சொல்வதற்கு அனுமதி இல்லை. அடுத்து பார்க்கிறோம் வேறு சில கட்டங்கள். ஒரு மனிதருக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஷா நேரத்துல சாப்பாடு கொண்டு வைக்கப்பட்டுருச்சு, இகாமத்து சொல்றாங்க. இப்போ இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆள் நான் சாப்பாட்டை திறந்து விட்டு அந்த நல்ல கறி அதெல்லாம் நல்ல பொரிச்ச கறி எல்லாம் வச்சிருப்பாங்க, அதுல உள்ள அந்த கூட்டும் அந்த ஆணம் கலரி விட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாம்பார் அந்த ஆணம் அதெல்லாம் பார்த்து விட்டு நம்மள ஒரு மாதிரியா மயக்கும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே என்ன மாதிரி இருந்துச்சு, வேற யாரும் சாப்பிடுவாங்களோ, இந்த மாதிரியான விவகாரத்தில் எல்லாம் மனிதர் ஷைத்தான்லாம் கொண்டு வருவாங்க. சும்மா சாதாரணமா ஒரு எம்டி ஹார்ட்டோட எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் நிற்கும் போதே ஷைத்தான் பல செய்திகளை உள்ள சேர்க்கிறான். சோரை பார்த்துக்கிட்டு இங்க நிக்க முடியுமா, ஜோராட்டு தக்பீர் இல்ல சமயத்தில் அவர் இமாம் கொஞ்சம் நீட்டி ஓதுவாரு. அன்னைக்கு பார்க்க சூரத்தில் பக்கரா ஓதுறாருன்னா அவரையும் இன்னைக்கு பார்க்க இவ்வளவு பெரிய சூறா ஓதுறாரு, நிறுத்துங்கன்னு சொல்லிடக்கூடாது. அவ அத மாதிரியான ஒரு நிலைமைக்கெல்லாம் மனிதன் தள்ளப்படக்கூடாது. அதனால நீ சாப்பிட்டு விட்டு வா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாப்பிட்டு வா. அடுத்து ஒருவர் வர்றாரு, இதெல்லாம் எல்லாமே ஹதீஸ்ல வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து பார்க்கிறோம் ஒரு ஆளு, அவரு தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வயிற்ற கலக்குது. அவன் அதனால என்ன வந்தாலும் சரிதான், என்னுடைய வயிற்றை கலக்கினாலும் சரிதான், நான் இறை அச்சத்திற்கு முன்னால் அதெல்லாம் ஒரு அற்பம் என்று சொல்லிவிட்டு இன்னமும் வைங்க, பக்கத்தில் உள்ளவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகிவிடும், பள்ளிவாசலுக்கும் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால அதையெல்லாம் முடித்து விட்டு அந்த மாதிரியான கட்டங்கள்ல ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுக்கிறாங்க, மார்க்க நமக்கு விதிவிலக்கு கொடுக்கின்றது. அவன் இதையெல்லாம் கவனத்துக்கு இது மாதிரியான கட்டங்களை தவிர்த்து மீது எல்லா கட்டங்களையும் தொழுகையை நாம வீட்டில் தொழக்கூடாது, பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் ஒரு பார்வை தெரியாத ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, என்னை அழைத்து வருவதற்கு கூட்டி வருவதற்கு ஒரு உதவியாளர் கிடையாது, அதனால நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமா, கண் தெரியாதவர். அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுக்க அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே திரும்ப போகும்போது இங்க வாங்க, பாங்கு சத்தம் கேட்குதா அப்படிங்கிறாங்க. ஆமா, அப்படி என்றால் நீ கண் தெரியாதவராக இருந்தாலும் பள்ளியில் தொழ வேண்டும். முஸ்லீம்ல இடம்பெற்று கண்ணு நல்ல தெரியுது இல்ல, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். பத்தாவதுக்கு கண்ணாடி வேற, என்னது அந்த காலத்து மாதிரி கூட கிடையாது, கொஞ்சம் கூட கலாவாத அளவிற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். பல சகோதரர்கள் அதுல நான் உள்நாட்டு சகோதரர்களும் அதுல இருக்கிறாங்க. சில பேர்கள் அந்த லுகர் நேரத்தில் மட்டும் பார்க்கலாம், இது லுகர் தொலை ஆளுங்க. சில பேர்கள் அசர்ல மட்டும் பார்க்கலாம், சில பேர் மகரிப்ல மட்டும் பார்க்கலாம், அப்படியே கூட்டமா அப்படியே போயாரு. சில பேர்களை எந்த தொழுகையிலும் பார்க்க முடியாது, எதனால நான் வீட்டில் தொழுதுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை யாருமே கடைபிடிக்க கூடாது. வீட்டில் தொழக்கூடிய தொழுகையை விட பள்ளிவாசலில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கின்றது 27 மடங்கு நன்மை அதிகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதால் ஒருபோதுமே நாம இந்த ஜமாத் தொழுகையை நாம விட்டுவிடக் கூடாது. எனவே நம்முடைய சகோதரர்கள் ஒருபோதும் அதுல குறிப்பிடுறாங்க, ஒருவர் கடுமையான நோயாளியாக இருந்தால் அவரும் பள்ளிவாசலுக்கு 2 பேர்கள் கை தாங்களாக சேர்ந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது. அதனால ஒருபோதும் அந்த தொழுகையை நாம ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும், வீடுகளில் தொழக்கூடாது, பள்ளியில் தொழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும்,
சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. Allah